சரி, நீங்க உங்க பேர் என்ன? பேரு செல்வராஜ். செல்வராஜ். எங்க இருக்கு தங்கி இருக்கீங்க? சாம்பராஜ்பட்டி. சாம்பராஜ்பட்டியா? உடுமலை போட்ட கொழும்பலி. கொழும்பலி. கொழும்பலி எங்க ஊர் நட்ட உடுமலை போட்ட வரன்னு நேர்வழின்னு சொல்றது, மரத்துக்குள்ள வழியா போறது நேர்வழி. எங்க ஊர் பக்கத்துல குமரலிங்க. குமரலிங்கத்துல நேரா இப்படி போனா ஆனமலை மாசாணியம்மன் கோயில் வழியா வர்ற பாதை ரோடு. அது இப்ப மெயின் ரோடு பைபாஸ் ஆயிடுச்சு. எங்க ஊர் வழியா வந்தா உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை புள்ளாச்சி இப்படி போய்க்கு. சரி சரி. அப்ப இது எத்தனை வருஷமா இங்க வரீங்க? இந்த இதுல இருக்கிறீங்க? இங்கயா? இங்க நாங்க ரொம்ப நாளா வர்றோம். ரொம்ப நாள். எத்தனை வருஷம்? சிறு வயசுல அடிச்சா இங்க சின்னமலைக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறோம். இங்கதான் எல்லாம் ரொம்ப வருஷமா வந்துட்டு போறீங்க. ஆமா ஆமா. இங்கதான் வந்து யாரையும் எதிர்பார்க்கறது இல்ல. நம்ம வாட்டுக்கு வருவா, அருள்பெரு ஜோதி கும்பிடுவா. அவங்க ஏதாவது வேலை செய்யணும், நம்மளுக்குள்ள வேலை நம்ம வேலை செய்வோம். எங்க எந்த ஏரியால இருந்தெல்லாம் ஆளுங்க வராங்க இங்க? முக்கியமா வந்து வளநாட்டுல இருந்து 6 மாட்டுக்கு ஒருக்கா வருவாங்க. இன்னைக்கு வந்துக்கிறாங்க வட்டியா. அந்த மாதிரி உள்ள 6 மாட்டுக்கு ஒருக்கா வந்து சாதி சிதம்பரம் சாமி ஜோதி ஓட்ட மலைக்கு ஒவ்வொரு பக்கமா சேவலப்பாடி ஊரும், மூலக்கரைப்பட்டி, குற்றாலா, செம்மேடு, இன்னும் 2 ஊரும் எனக்கு சொல்ல தெரியல. ஒவ்வொரு பக்கமா ஜோதி ஓட்டு வருவாங்க. அப்படி ஜோதி ஓட்டு வந்து 6வது மாசம் வைகாசி மாசம் இங்க வந்தாங்கன்னு. இங்க வந்து இப்போ எப்படி நவக்கர ஜோதி ஓடுறாங்க, அந்த மாதிரி நவக்கரை ஜோதி போட்டு கும்பிட்டு போவாங்க. அடுத்து கார்த்திகை மாசம் சாதி சிதம்பரம் சாமி கூட இருந்தவங்க வளநாட்டுக்காரு இவங்க எல்லாம் வந்து ஜோதி வழிபாடு செய்வாங்க. அதே போல குடிமங்கலம் முச்சமிச்ச ஜெயபால் அண்ணன், அவர் அண்ணன் வந்து வளநாட்டு சாமி கூட இருந்தவர். அவரு கோயம்புத்தூர்ல இருந்து கோவில் ரத்னம்னு சொல்லி ஒருத்தர் வருவாரு. இவங்க எல்லாம் வந்து சாதி சிதம்பரம் சாமி கூடவே இருந்து அவர் சாமி எப்படி காட்டினாரோ அந்த வழி வந்து அப்ப வல்லாட்டு சாமி சொன்னாரா, ரொம்ப வேண்டாம், இறக்கதை கொண்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சாமி அவர் அப்பவே சொன்னாரா. அப்படி அவரு சாமி காட்டின வழியில அவர் சாமி இங்க வந்து ஜோதி ஓட்டுக்காக ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அதுல இருந்து இது வரைக்கும் இவங்க வந்து ஜோதி வழிபாடு செய்யறாங்க. அப்போ நாங்கள் சின்னமலைக்கு வந்துட்டு இருப்போம். அப்போ இந்த மாதிரி ஜோதியோட எங்கள் தோட்டத்துலேருந்து ஒரு தடவை பார்த்துக்கிறேன். எங்கள் தோட்டம் இங்கேருந்து ஒரு 6-7 மைல் தூரத்தில் இருக்கு. நல்ல பட்டம் பகல் அங்கேருந்து கிழக்க தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு பார்த்தா இந்த மலை மேலே அந்த பாலிக்கு போகிறது, வெள்ளை வேஸ்டிட்டு ஆள் போகிறது வரதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. என்னடா இவ்வளோ நாள் இந்த மலையில் ஒன்றும் தெரியல, இப்போ இன்னுமே தெரியுதான்னு விட்டு பார்த்தா அவங்க மேலே போகிறது வர்றது எல்லாம் சாமி காமிச்சுக்கிறாரு. அப்புறம் அப்படியே பட்டம் பகல் அது. அப்புறம் ஒவ்வொரு டயத்துல அமாவாசைக்கு முன்னத்து நாள் தோட்டத்துலேருந்து இருட்டோட தான் வீட்டுக்கு வருவா. வரும்போது தோட்டத்தில் இப்படி கொண்டு கிழக்கு பார்த்தா மலையில ஜோதி தெரியுது. பெரிய ஒரு 100 ரூபா பல்பினுடைய வெளிச்சம் தெரியுது. இத்தனை நாள் மலையில கிழக்க இவ்வளவு நட்சத்திரம் தெரியல, இன்னைக்கு தெரியலன்னு சொல்லி கொஞ்ச நேரம் நின்று பாட்டு கேட்கறது போயிருது. அடுத்த நாள் வந்து பார்த்தா தெரியுதில்ல. சரி இந்த மாசம் பார்ப்போம்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு டயத்துல எங்க தோட்டத்துல இருந்தே இயற்கையான ஜோதி வந்து மலையில சாமி காமிச்சாங்க. அதெல்லாம் ஆமா. இதே கார்த்திகை மாசத்துல நானும் திருப்பூர்லேருந்து ஒரு பையனை வர்றோம். பாப்பம்பட்டி பிரிவில் இறங்கி வந்து நம்ம கோயிலுக்கு திருவாச்சிட்டு தான் முருகர் சிலை, அங்கே நான் வந்து திரும்புறவா அந்த பையனும் வர்றா, நானும் வர்றா. 2 பேரும் முதல் திருப்பூர் குமாருக்கிற பையன் 2 பேர் சந்திச்சு போயிட்டு வரும்போது எங்களுக்கு ஆகாதுல இயற்கையான ஜோதி ரோசமாக இருந்தது. அப்பவே ஆண்டவனு பார்த்து கும்பிட்டுட்டு வந்தோம். வந்து மலை மேலே வந்து இந்த கார்த்திகை மாதம் எல்லாம் நிறையா மலை மேலே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்குற, அண்ணா இந்த மாதிரிக்கு மேலே உச்சியில் ஜோதி தெரிஞ்சது பாட்டையிலான்னு கேட்டால் ஒருத்தருமே தெரியனாங்க. எங்களுக்கு இயற்கையான ஜோதி தெரிஞ்சதா, அதெல்லாமே எங்களுக்கு அருள்பெரும் ஜோதி ஆண்டும் இயற்கையான ஜோதியை காமிச்சுக்கிறாருன்னா நம்ம ஏன் இப்படி இருக்குன்னா அது ஆண்டவன் செய்யல. ஜோதி பாட்டுன்னா ரொம்ப பிரகாசமாவா அப்படியா இப்படியா வர எல்லாம் கடவுளுடைய செயல். கடவுளை வந்து அருள்பெரும் ஜோதி யாருக்கு எப்படி விடுவாரோ அப்படித்தான் இருக்கு. என்னடா நீ ஜோதி பார்த்தியா ஏன் இப்படி கேட்கிற கேள்வி எல்லாம் நம்மளுக்கு அது அருள்பெரும் ஜோதி காமிச்சாரு. ஆறாறு எப்படி இருக்கணும் எப்படி வரணும் போது அவரு விட்ட வழி. அதுதான் தெரியாது. അപ്പോൾ നമ്മൾ ആളാണ് ഇവിടെ ഇത് പോവുകയും കാര്യങ്ങളൊക്കെ നോക്കിയിട്ടിരിക്കുന്നത്. അപ്പോൾ കാര്യങ്ങളൊക്കെ പുള്ളിയാണ് പറഞ്ഞത്. പുള്ളി എത്ര വർഷമാണ് ഇവിടെ വന്നത്, എങ്ങനെയാണ് ഇവിടെ വന്നു തുടങ്ങിയെന്നുള്ള കാര്യമാണ് അദ്ദേഹം പറഞ്ഞു തന്നത് കേട്ടോ.
അപ്പം ഇത് കഴിഞ്ഞിട്ട് ഇനി നമുക്ക് ഇനി അടുത്ത് അവിടെ ഒരുക്കങ്ങൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പോൾ ആ ഒരുക്കങ്ങൾ കാണാം. അത് അടുത്ത വീഡിയോയിൽ നമുക്ക് കാണാം. ഈ വീഡിയോ ഇവിടെ വൈൻഡപ്പ് ചെയ്യണം. അപ്പം എല്ലാവരും ഇനി അടുത്ത കണ്ടിന്യൂറ്റി വീഡിയോ കാണാൻ വേണ്ടിയിട്ട് എല്ലാവരും ഫോളോ ചെയ്യുക. അപ്പം ഓക്കെ, ബൈ.